السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه عباد الله، أما بعد. فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وجاهدوا في الله حق جهاده، صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: أفضل الجهاد كلمة عدل عند سلطان جائر، أو كما قال عليه الصلاة والسلام. صدق النبي صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளன், நிகரற்ற நிறைந்த அன்பாளன், எல்லாம் அல்ல அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி அகில உலகத்திற்கு அற்கொடையாக அருளப்பட்ட அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றி எனதுரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய உலகில் உலகம் முழுவதும் ஒவ்வொரு தேசத்திலும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான அந்த வன்முறைகள், இஸ்லாமியர்களுக்கு எதிரான அச்சுறுத்தல்கள், இஸ்லாமியர்களுக்கு எதிரான கொடுமைகள் உலகம் முழுவதும் அரங்கேற்றம் செய்யப்பட்டு வருவதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். ஒவ்வொரு தேசத்திலும் ஒவ்வொரு விதமான ஒரு அசாதாரணமான ஒரு சூழ்நிலையை உலகெங்கிலும் வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் எதிர்கொண்டு வருவதை, அனுபவித்து வருவதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டு வருகிறோம். கண்ணியமிக்கவர்களே, அவ்வளவு வேதனைக்கும் சோதனைக்கும் கொடுமைக்கும் இன்னலுக்கும் இஸ்லாமிய சொந்தங்கள், இஸ்லாமிய சகோதரர்கள் உட்படுவதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டு வருகிறோம். அதற்கு ஒருபடி மேலாக நமது தேசத்தில், நமது தேசத்தை ஆளக்கூடிய மத்திய அரசு, நான் மற்ற நாடுகளுக்கு சளைத்தவன் அல்ல, இஸ்லாமியர்களை எந்த அளவுக்கு வதைக்க முடியுமோ, சித்திரவதை செய்ய முடியுமோ, கொடுமைப்படுத்த முடியுமோ, மன அழுத்தத்திற்கு அவர்களை ஆளாக்க முடியுமோ, அந்த அளவுக்கு எனது பங்களிப்பும் இந்த நாட்டின் பங்களிப்பும் இருக்கிறது என்பதனை இந்த மத்திய பாசிச அரசு ஒவ்வொரு காலகட்டத்திலும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டங்களை அவர்கள் நிறைவேற்றி வருவதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டு வருகிறோம். இரவிலே தூங்குகிறோம், காலையிலே எழுந்தால் இன்னைக்கு என்ன சட்டம் நமக்கு எதிராக வந்திருக்கிறது, அல்லது இரவிலே தூங்குகிறோம், காலையிலே எழுந்தால் உலகத்திலே இஸ்லாமியர்கள் இன்றைய தினத்தில் அவர்கள் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற அந்த செய்தியை தாங்கிதான் செய்தி தாள்களும் செய்தி சேனல்களும் நாம் வருவதை கண்கூடாக பார்த்து கொண்டு வருகிறோம். கண்ணியமிக்கவர்களே, அந்த அடிப்படையில் நேற்று
நமது தேசத்தினுடைய பாராளுமன்றத்தில் வக்ஃபு வாரிய அந்த சட்டங்களை, பழைய சட்டங்களை திருத்தி 44 திருத்தங்களை மேற்கொண்டு நேற்றைய தினத்திலே அந்த சட்டத்தை அவையிலே கொண்டு வந்து அதை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இந்த பாசிச அரசு துடியாய் துடித்த பொழுது எதிர்க்கட்சிகள் எல்லாம் எதிர்த்தன. கண்ணியமிக்கவர்களை சிந்தித்து பாருங்கள். இந்த தேசத்தில் நமக்கென்று தனியாக, இஸ்லாமியர்களுக்கென்று தனியாக, இஸ்லாமியர்கள் தங்களுக்குள்ளாகவே பயன்படுத்தக்கூடிய ஒரு 4 சிவில் சட்டங்கள் இருக்கின்றன. ஒன்று நிக்காஹு, 2வது தலாக்கு, 3வது வக்ஃபு, 4வது வாரிசுரிமை. இந்த 4லும் தான் நாம் இந்த தேசத்தில் நமக்காக கடைபிடிக்கிறோம். மற்றபடி சட்டங்கள் யாவும் இந்த தேசத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் என்ன சட்டமோ அதே சட்டம் தான் நமக்கும். நமக்கென்று தனியாக ஒரு சட்டம் கிடையாது. அது கிரிமினல் சட்டமாக இருந்தாலும் மற்றவர்களுக்கு எந்த சட்டமோ அந்த சட்டம் தான் பயன்படுத்தப்படுகிறது. நமக்கென்று சரியா சட்டம் கிரிமினல் விஷயத்தில் பயன்படுத்தப்படுவது கிடையாது. சிவில் உரிமை சம்பந்தமாக அந்த சட்டங்கள் வருகின்ற பொழுது ஒவ்வொரு மதத்தினருக்கும் தனித்தனியான சலுகைகள் இருந்த பொழுதும் நமக்கான தனி சலுகைகள் இந்த தேசத்தில் இல்லை என்றாலும் கூட இந்த 4 விஷயங்கள்ல, அதுவும் நமக்காக, திருமணம் என்கின்ற பொழுது நமது சமூகத்திற்குள்ளாகவே நடைபெறுகிறது. தலாக் என்பது நமக்குள்ளாகவே நடைபெறுகிறது. வக்ஃபு என்பது நமக்குள்ளாகவே இருக்கிறது. வாரிசுரிமை என்பது நமக்குள்ளாகவே இருக்கிறது. இந்த 4 சட்டங்களை ஓய்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் பொது சிவில் சட்டம் எனும் ஒரு சட்டம் சென்ற ஆட்சியினுடைய அந்த காலகட்டங்களில் இந்த பாசிச அரசு கொண்டு வந்தது. பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவோம் எனும் பெயரில் நிக்காஹ் விஷயத்தில் நமக்கான பல சலுகைகளை, பல உரிமைகளை பறித்தார்கள். தலாக் விஷயத்தில் நமக்கான உரிமைகளை, சலுகைகளை பறித்து உலகத்தில் இஸ்லாமியர்களை விட சகோதர சமுதாயத்தில் விவகாரத்துக்கள் அதிகமாகிவிட்டது. ஆனால் அவனுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, தண்டனை என்று கிடையாது. ஒரு இஸ்லாமிய விவகாரத்து செஞ்சாம்னா அவனுக்கு ஜெயில் தண்டனை. எவ்வளவு கொடுமை என்று பாருங்கள். இந்த 3வது இப்ப என்ன அப்படின்னா, இப்போ வக்ஃபுல கைய வச்சிருக்கிறான். கண்ணியமிக்கவர்களே, இந்த வக்ஃபுனா என்ன? வக்ஃபு என்று சொன்னால் இஸ்லாமிய முன்னோர்கள், நமது முன்னோர்கள் தனவந்தர்கள், செல்வந்தர்கள், அவங்க என்ன செய்வாங்கன்னா தங்களுடைய சொத்துக்களை, தங்களுடைய நிலப்புலங்களை, தங்களுடைய தோப்புக்களை, தோட்டங்களை அல்லது தங்களுடைய கட்டிடங்களை என்ன செய்வாங்கன்னா அல்லாஹ்விற்காக வேண்டி வக்ஃபு செய்வார்கள். வக்ஃபு என்பது அல்லாஹ்விற்காக வேண்டி செய்யப்படக்கூடியது. அப்போ வக்ஃபு சொத்தினுடைய அதிபதி யார் அப்படின்னா அல்லாஹ். அல்லாஹ்விற்கு உடைமையாக்கி அந்த வக்ஃபு சொத்து, அந்த சொத்துக்களிலிருந்து கிடைக்கக்கூடிய வருமானங்களை அல்லது லாபங்களை அல்லது முதலீடுகளை அதை என்ன செய்யறது அப்படின்னா ஏழைகளுக்கு பயன்படுத்துறது. இதுதான் வக்ஃபு. வக்ஃபு என்று சொன்னால் ஒரு சொத்தை நிலைநாட்டுதல். யாருக்காக நிலைநாட்டுதல்? நன்மையை நாடி அல்லாஹ்விற்காக வேண்டி வக்ஃபு செய்யறோம் அப்படின்னா அந்த சொத்தை அல்லாஹ்விற்காக வேண்டி உரிமையாக்குகிறோம். அப்ப வக்ஃபு சொத்தினுடைய உரிமையாளர் யாரு? அல்லாஹ் தான். வக்ஃபு செஞ்ச பிறகு அந்த சொத்திற்கு வக்ஃபு செய்தவர் உரிமை கொள்ள முடியாது. ஆனால்
வக்ஃபு செய்த சொத்துக்களில் நிர்வாகம் செய்ய முடியும், உரிமை கொள்ள முடியாது. தான் செய்த அந்த சொத்துக்களை அவர் நிர்வகிக்க முடியும். இது இஸ்லாத்தில் இருக்கிறது. சுதந்திரத்திற்கு முன்பு, சுதந்திரத்திற்கு பின்பு இஸ்லாமிய செல்வந்தர்கள், நவாப்புகள், பெரும்பெரும் ஆட்சியாளர்கள், மன்னர்கள், இவர்களெல்லாம் தங்களுடைய சொத்துக்களை ஏழை பாளைகளுக்காக, அனாதைகளுக்காக, விதவைகளுக்காக அல்லது வழிபோக்கர்களுக்காக, சமுதாயத்தில் நலிவடைந்த மக்களுக்காக வேண்டி தங்களுடைய சொத்துக்களை அவர்கள் வக்ஃப் செய்தார்கள். சுதந்திரத்திற்கு முன்னாலும் நடந்தது, சுதந்திரத்திற்கு பின்னாலும் நடந்தது. அப்ப அந்த வக்ஃபு சொத்துக்களை அதற்கென்று ஒரு சட்டம் முதலாக அது கொண்டு வரப்பட்டது. 1954ஆம் ஆண்டு என்ன அப்படின்னா, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய வக்ஃபு சொத்துக்களை நிர்வகிக்க, பராமரிக்க 1954ஆம் ஆண்டு வக்ஃபு சட்டம் என்ற ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்தியா முழுவதும் நல்ல கவனிச்சுக்கிடணும். இந்த இந்தியாவினுடைய சொத்துக்கள் என்று எடுத்துக்கொண்டால் பெரும்பாலான சொத்துக்கள், அசையா சொத்துக்கள், நிலபுலன்கள், இது யாருடையது என்று பார்த்தால் அதிகமான நிலபுலன்கள் வக்ஃபு வாரியத்திற்கு சொந்தமானது. ஒன்று. இரண்டாவது, இராணுவத்திற்கு சொந்தமானது. மூன்றாவது, ரயில்வேக்கு சொந்தமானது. இப்ப மூன்றாவது கட்டத்தை அடைந்திருக்கிறது. ஒரு காலத்தில் இந்தியாவினுடைய நிலபுலன்கள், சொத்துக்கள் வக்ஃபு தான் அதிகமாக இருந்தது. அதையெல்லாம் பல பேர் ஆட்டைய போட்டு கடைசியில் இப்போதுள்ள சூழ்நிலையில் இந்தியாவில் முதல் படியாக இராணுவத்திற்கு, இரண்டாம் கட்டமாக ரயில்வேக்கு, மூன்றாம் கட்டமாக வக்ஃபு வாரியத்திற்கு ஏராளமான சொத்துக்கள் இருக்கின்றன. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் தமிழ்நாடை நீங்கள் எடுத்துக்கொண்டால் 4844 வக்ஃபு சொத்துக்கள் இருக்கின்றன. எவ்வளவு இருக்குது? 4844 வக்ஃபு சொத்துக்கள் இந்த தமிழ்நாட்டில் மாத்திரம் இருக்கிறது. இதனுடைய சந்தை மதிப்பை நீங்கள் பார்த்தால் பல கோடி, லட்சம் கோடி, 1000 கோடிக்கு செல்லும். அந்த அளவுக்கு நமது தமிழகத்தில் வக்ஃபு சொத்துக்கள், ஏராளமான சொத்துக்கள் இருக்கிறது. நீங்க இந்த தேசம் முழுவதும் வக்ஃபு சொத்துக்களை நீங்கள் ஆய்வு செய்கின்ற பொழுது எவ்வளவு இருக்குது அப்படின்னா 8.7 லட்சம், அதாவது 8,70,000 எண்ணிக்கையிலான சொத்துக்கள் இந்தியா முழுவதும் இருக்கிறது. கடிமிக்கவர்களே, இவ்வளவு சொத்துக்கள் இருந்து இந்த தேசத்தில் பஞ்சை பராரிகளாக, ஏழை பாளைகளாக, கூலி தொழிலாளிகளாக, வறுமை கோட்டுக்கு கீழாக வாழக்கூடிய ஒரு சமூகம் தான் முஸ்லிம் சமூகம். கண்ணியமிக்கவர்களே, இந்த சொத்துக்கள்ல 7,08,70,000 எண்ணிக்கையிலான சொத்துக்கள்ல எது வருகிறது என்று பார்க்கின்ற பொழுது குறிப்பாக அதாவது 9.5 லட்சம் ஏக்கர் நிலங்கள் வருகிறது. எத்தனை லட்சம்? 9,40,000 ஏக்கர் நிலங்கள் இந்த தேசம் முழுவதும் வக்ஃபிற்கு சொந்தமான நிலங்களாக இருக்கின்றன. கண்ணியமிக்கவர்களே, அப்ப இதனுடைய நீங்கள் சந்தை மதிப்பை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பல லட்சம் கோடிக்கு வரும், பல ஆயிரம் கோடிக்கு இதனுடைய மதிப்புகள் இருக்கின்றன. எனவே தான் இப்படிப்பட்ட அந்த சொத்துக்களை பாதுகாப்பதற்காக, பராமரிப்பதற்காக
நிர்வாகம் செய்வதற்காக வேண்டி 1954 வக்ஃபு வாரிய சட்டம் என்ற ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதில் சில மாற்றங்கள், காலங்கள் செல்ல செல்ல சில மாற்றங்கள் அதிலே கடைபிடிக்கப்பட்டது. அது எப்போது மாற்றங்கள் நிகழ்கிறது என்று சொன்னால் 1995 அந்த வக்ஃபு வாரிய சட்டங்கள் சில மாற்றங்களுடன் திரும்பவும் அது சட்டமாக்கப்படுகிறது. அது சட்டமாக்கப்படுகின்ற பொழுது அந்த சட்டங்கள்ல என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், வக்ஃபு வாரிய இந்த சட்டங்கள் இது சொல்லக்கூடிய ஷரத்து நிபந்தனை என்ன அப்படின்னா, மாநில அரசு தங்களுடைய வக்ஃபு வாரியங்களை நிர்வாகம் செய்யலாம். அதாவது மத்தியில் வக்ஃபு கவுன்சில்கள் ஒன்று உண்டு. மத்தியில் அது மத்திய அரசாங்கம் அதை நிர்வகிக்கும். மாநிலங்களை பொறுத்த அளவில் அந்தந்த மாநிலங்களில் வக்ஃபு வாரியங்கள் இயங்கலாம் என்ற ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டது. அப்ப மத்தியில் வக்ஃபு கவுன்சில்களும் மாநிலத்தில் வக்ஃபு வாரியங்களும் வக்ஃபு போர்டுகளும் இப்படி செயல்பட்டு வக்ஃபு சொத்துக்களை கொள்ளை போகாமல், அதாவது மாஃபியா கும்பலிடமிருந்து இந்த சொத்துக்களை பாதுகாப்பதற்காக வேண்டி இப்படி சட்டங்கள் கொண்டு வரப்பட்டது. இது இரண்டாவது சட்ட திருத்தம். மூன்றாவதாக 2013 மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் இன்னும் சில சட்ட திருத்தங்கள் முன்மொழியப்பட்டு அந்த சட்ட திருத்தங்கள் கொண்டு வரப்படுகிறது. அந்த சட்ட திருத்தங்கள்ல என்ன இருந்துச்சு அப்படின்னா, வக்ஃபு வாரியங்களுக்கென்று கூடுதல் அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அந்த வக்ஃபை நிர்வகிக்கக்கூடிய அந்த போர்டுக்கு சுயாட்சி, தன்னாட்சி, முழு அதிகாரம் மன்மோகன் சிங் அவர்கள் இந்தியாவினுடைய பிரதமராக இருந்த பொழுது அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. இப்படி வக்ஃபு வாரிய சட்டம் என்பது அதாவது வலிமையான சட்டங்களாக இருக்கிறது. அதில் சில பேர் ஊழல் பண்றான், அது ரெண்டாவது விஷயம். சில பள்ளிவாசல்களில் எத்தனை பேர் வக்ஃபு சொத்துக்களை சூறையாடி வக்ஃபு சொத்துக்களை சாப்பிடக்கூடிய இலி பிறவிகளை இந்த சமுதாயத்தில் பார்க்கிறோம். நான் சொன்னேன், வக்ஃபு சொத்து என்பது யாருடைய சொத்து? அல்லாஹ்விற்காக வேண்டி அர்ப்பணிக்கப்படுகிறது. இந்த பள்ளிவாசல் இருக்கிறது, இதை வக்ஃபு செய்தவர் யாருக்காக வக்ஃபு செஞ்சாரு? அல்லாஹ்வுக்காக வக்ஃபு செஞ்சிருக்கிறார். எல்லா பள்ளிவாசல்களும் வக்ஃபு செய்யப்படும், அதற்கு பிறகுதான் தொழுகை நாட்டப்படும். அப்போ வக்ஃபு செய்யப்பட்ட பிறகு அது யாருடைய சொத்தாக மாறிவிடுகிறது? அல்லாஹ்வுடைய சொத்தாக மாறிவிடுகிறது. வக்ஃபு செய்தவர் இந்த நிர்வாகத்தில் இருக்கலாம், இந்த சொத்துக்களை நிர்வகிக்கலாம். நிர்வாகம் செய்வது வேறு, ஆனால் உரிமை கொண்டாட முடியுமா? கொண்டாட முடியாது. இன்னைக்கு நிறைய ஊழல்கள் நடக்குது. ஜமீன்தார் என்ற பரம்பரையில், நவாப் என்ற பரம்பரையில், ஹக்குதார் என்ற பரம்பரையில் நான் சொன்னோம்ல 4837 சொத்துக்கள் தமிழகத்திலே இருக்கிறது. ஹக்குதார் என்ற பரம்பரையில் விற்கிறது, சாப்பிடுறது. ஆனால் இவர்களுக்கெல்லாம் தண்டனை ஹதீஸில் வருகிறதா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஒரு அங்குலம் நிலத்தை ஒருவன் அபகரித்தால் 7 பூமி வரைக்கும் மண்ணை சுமக்க வேண்டியது வரும். தண்டனை தான். ஏக்கரா அபகரிச்சாம்னா ஏக்கரா மண்களை அவனுடைய தலையின் மீது கொட்டப்படும், அவன் சுமந்து செல்ல வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவித்தார்கள். வக்ஃபு சட்டங்கள் வலிமையாக இருக்கின்ற பொழுது இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சில ஊழல்வாதிகள் வக்ஃபு சொத்துக்களை எப்படியெல்லாம் ஆட்ட போறான் பாருங்க. அவெல்லாம் உருப்பட்டு போயிருக்கிறானா? நல்லா நீங்க கவனிச்சுக்கிடுங்க. வக்ஃபு சொத்துக்களை ஆட்டைய போட்ட குடும்பம், ஆட்டைய போட்டவன், அபகரிச்சவன்
எவனும் நிம்மதியா வாழ்ந்த ஒரு சரித்திரத்தை நாம் பார்க்க முடியாது. இது ஒரு பக்கம் இருக்கிறது. இப்ப என்ன செய்யணும்? அப்ப இந்த வக்ஃபு சொத்துக்களை பராமரிப்பதற்காக வேண்டி இந்த மத்திய பாசிச அரசு என்ன செய்கிறது என்று சொன்னால், 2ஆம் தேதி, அதாவது இந்த ஆகஸ்ட் 2 கடந்த 2ஆம் தேதி 2024 ஆகஸ்ட் 2ல் ஒரு 44 சட்ட திருத்தங்களை கொண்டு வந்து அதற்கு ஒப்புதல் தர்றாங்க. இந்த சட்டத்தை, அதாவது வக்ஃபு வாரிய வலிமையான அந்த சட்டங்களை தகர்க்க வேண்டும், அதை இல்லாமல் ஆக்க வேண்டும், அதனுடைய சுயாட்சியை பறிக்க வேண்டும், அதனுடைய அதிகாரத்தை பறிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த பாசிச மத்திய அரசு இந்த ஆகஸ்ட் 2ஆம் தேதி 44 திருத்தங்களுடன் ஒப்புதல் அளித்தது. அதை நேற்று பாராளுமன்றத்தில் நிறைவேற்றுவதற்காக வேண்டி அங்கே அவர்கள் சொல்லுகின்ற பொழுது எதிர்க்கட்சிகள் நிறைவேற்ற விடாமல் தடுத்து விட்டன. இந்த 44 திருத்தங்கள் எப்படிலாம் கொண்டு வந்திருக்கான்னு பாருங்க. கண்ணியமிக்கவர்களே, உதாரணத்திற்கு சொல்லணும், இப்போ நம்ம தமிழகத்தில் இந்து அறநிலைத்துறை அமைச்சகம் ஒன்று இருக்கிறது. கோயில் சொத்துக்களை பாதுகாப்பதற்கு, அதை நிர்வாகம் செய்வதற்கு தனி அமைச்சகம் என்ற ஒரு அமைச்சகம் இருக்கிறது. இந்த இந்து அறநிலைத்துறையில் ஒரு பாய் ஒரு மெம்பர் ஆக முடியுமா? நல்ல கவனிச்சுக்கிடணும். ஏராளமான கோயில் சொத்துக்கள் இருக்கிறது. அந்த கமிட்டியில், அந்த போர்டில், அதுல ஒரு பாய் ஒரு முஸ்லிம் ஒரு மெம்பராக முடியுமா? அனுமதிக்குமா? கிடையாது, மெம்பராக முடியாது. அப்ப அரசு அதிகாரிகள் இருப்பாங்க, அதற்கென்று அமைச்சர் இருப்பாரு, அதற்கென்று ஒரு குழு இருக்கும். அந்த குழுவில் அப்ப அந்த சமுதாயத்தில் எவர்கள் உயர்ந்தவர்களாக மதிப்பு மிக்கவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் மெம்பரா இருப்பாங்க. அப்ப ஏன் இந்த சட்டத்தில் என்ன செய்யறாங்க அப்படின்னா, இந்த 44 திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறாங்களா இல்லையா? அதுல ஒரு திருத்தம் என்ன அப்படின்னா, வக்ஃபு வாரியத்தில் 2 பேர் முஸ்லிமாக இருந்தால் 2 பேர் முஸ்லிம் அல்லாதவர்கள் இருக்க வேண்டும். இது ஆட்டைய போடுறதுக்கு 9.5 லட்சம் இருக்கக்கூடிய இந்த ஏக்கரை எப்படி ஆட்டைய போடலாம் என்ற ஒரு ஆட்டையை போடுவதற்கு எப்படிப்பட்ட மோசமான ஒரு சட்ட திருத்தத்தை இந்த மத்திய பாசிச அரசு கொண்டு வந்திருக்கிறது என்பதை நீங்கள் பாருங்கள். கண்ணியமிக்கவர்களே, அதாவது ஒரு சட்ட திருத்தம் என்ன அப்படின்னா, நமது தேசத்தில் இருக்கக்கூடிய வக்ஃபு சொத்துக்களுக்கு உரிமை கோரும் அந்த வக்ஃபு வாரியத்தினுடைய அதிகாரத்தை குறைக்கிறது. வக்ஃபு போர்டு இருக்குது. அப்ப வக்ஃபு சொத்துக்களை அவர்கள் உரிமை கோருகிறார்கள். 2வது விஷயம், அவன் சாப்பிடுறது 2வது விஷயம். வக்ஃபு வாரியத்தில் இருக்கக்கூடிய ஊழல்வாதிகள் சாப்பிடுறான், அது 2 தனியா நம்ம பார்த்துக்கலாம். அப்ப நாட்டில் இருக்கக்கூடிய இந்த பல்வேறு வக்ஃபு சொத்துகளுக்கு உரிமை கோரும் அந்த வக்ஃபு வாரிய அதிகாரத்தை குறைக்கிறது. ஒன்று. 2வது, அந்த அதிகாரத்தை பறிப்பது, அவனுக்குள்ள அந்த அதிகாரத்தை பறிப்பது. 3வது, வக்ஃபு வாரியத்தை மறுசீரமைப்பது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இருக்கிறவங்கெல்லாம் பத்தி விட்டுட்டு எண்ணிமிக்கவர்களே பாசிசவாதிகளை உள்ளே நுழைச்சி இந்த சொத்துக்களை சூறையாடுவது. 4வது என்ன திருத்தம் தெரியுமா? ஒரு வக்ஃபு வாரியம் ஒரு இடம் தங்களுக்கு சொந்தமானது என்று சொன்னால் அதை சரிபார்த்து ஆவணப்படுத்தி அது வக்ஃபு வாரியத்திற்கு சொந்தமானதுதான் என்று நிரூபிக்கணுமா? ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னால ஒருத்தன் வக்ஃபு செஞ்சுட்டு போனா, ஒரு 500 வருஷத்துக்கு முன்னால ஒருத்தன் வக்ஃபு செஞ்சுட்டு போனா அந்த ஆவணத்தை தேட முடியுமா? நல்ல கவனிச்சுக்கிடுங்க.
வேணுக்குனே கொண்டு வர்றான். அதுக்கு என்ன ஆதாரம்? காலம் காலமாக்க அந்த வக்ஃபு சொத்துக்களை பராமரித்து வருவதுதான் ஆதாரம். இப்போ புதிய அந்த மசோதாவில் இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு சட்ட திருத்தத்தை, ஒரு முன்வடிவை மத்திய பாசிச அரசு கொண்டு வந்திருக்கிறது. இதனால எவ்வளவு பாதிப்பு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, கடந்த 2014 மக்களவை தேர்தலுக்கு முன்பதாக இந்த மத்திய பாசிச அரசு என்ன செஞ்சது அப்படின்னா, டெல்லியில் இருக்கக்கூடிய 123 வக்ஃபு சொத்துக்களை டெல்லி வக்ஃபு வாரியம் நிர்வாகம் செய்கிறது. அது டெல்லி ஜும்மா மஸ்ஜிதும் வக்ஃபு வாரியத்தில் கட்டுப்பட்டது. அப்ப பாராளுமன்றத்திற்கு முன்பதாக, செங்கோட்டைக்கு முன்பதாக, அப்ப டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த 123 வக்ஃபு சொத்துக்களை டெல்லியினுடைய வக்ஃபு வாரியம் அதை நிர்வாகம் செய்கிறது. அப்ப சென்ற ஆட்சியில் இந்த பாசிச அரசு இருந்த இவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த 123 சொத்துக்களுக்கும் இது வக்ஃபு வாரிய சொத்தா என்று ஆவணத்தை கொண்டு வர வேண்டும். கொண்டு வர முடியுமா? கண்ணியமிக்கவர்களே, ஒரு 500 வருஷத்துக்கு முன்னால வக்ஃபு செஞ்சுட்டு போன அந்த ஆவணத்தை எப்படி கொண்டு வர முடியும்? ஆவணம் என்பது பாதுகாக்கப்பட்டது சமீப காலத்தில் தான். கண்ணியமிக்கவர்களே, நமது பெற்றோர்களுக்கு பிறந்த தேதி கன்ஃபார்மா தெரியுமா? சும்மா அனுமானமா சொல்றோம், அவ்வளவுதான். அதற்கு பிறகுதான் இப்படி வந்தது. கடைசியில் என்ன சொன்னாங்கன்னா, டெல்லியினுடைய ஹைகோர்ட்டு 2 நபர் குழுவை நியமித்து இந்த 123 வக்ஃபு சொத்துக்கள் இதுக்கு முறையான ஆவணங்கள் இருக்கிறதா என்று ஆய்வு செய்ய சொல்லிச்சு. அந்த 2 பேரும் ஆய்வு செஞ்சானா. 2 பேரும் ஆய்வு செஞ்சதுல வக்ஃபு வாரியத்திடமிருந்து அந்த 123 சொத்துக்களுக்கு ஆவணங்களை கேட்ட பொழுது அவர்களால் கொடுக்க முடியல. கடைசியில் இந்த பாசிச அரசு என்ன செஞ்சு தெரியுமா? அப்ப இந்த 123 சொத்துக்களும் வக்ஃபு வாரியத்துக்கு சொந்தமானது அல்ல அப்படி சொன்னா, அதனுடைய நீட்சியாக, அதனுடைய தொடக்கமாகத்தான் இப்ப என்ன செய்யறான் அப்படின்னா, இது போன்ற அந்த வக்ஃபு வாரிய சட்ட திருத்தங்கள், பொது சிவில் சட்டத்திற்கு நிக்காக ஓச்சிட்டான், தலாக்க ஓச்சிட்டான், 3வது வக்ஃபு இருக்கிறது, 4வது வாரிசுரிமை, அதையும் ஓப்பான். இப்ப இந்த 3வது இந்த வக்ஃபு சட்டத்தில் கையை வைத்து பல குளறுபடிகள். கண்ணியமிக்கவர்களே, இப்படி வக்ஃபு வாரியத்தினுடைய முழு சுதந்திரத்தை பறிப்பது, வக்ஃபு வாரியத்தில் மெம்பராக RSS காரர்களை, பாசிச சிந்தனைவாதிகளை செலுத்துவது, இதுதான் இவர்களுடைய நோக்கம். ஒரு 400 ஆண்டு காலம் பாபரி மஸ்ஜித் இருந்தத இல்லன் தீர்ப்பு வச்சு அது கோயில் நிரூபிக்கிறாங்க. ஆண்டாண்டு காலமாக இருக்கக்கூடிய இந்த சொத்துக்களுக்கு ஆவணத்தை கேட்டு ஆவணத்தை கொடுக்க முடியல அப்படின்னா 9.5 லட்சம் ஏக்கரும் எங்களுக்கு சொந்தமானது. ஆட்டையை போட்ட மாஃபியா கும்பல், இந்த மணல் மாஃபியான் இருக்குது, மது மாஃபியான் இருக்குது. இப்பொழுது வக்ஃபு சொத்துக்களை கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு கூட்டம் இந்த வக்ஃபு சொத்துக்களை பார்க்கின்ற பொழுது அவங்களுடைய கண்கள் எல்லாம் அப்படியே உறுத்துகிறது. கண்ணியமிக்கவர்களே, இந்த அகில இந்திய முஸ்லிம் தனியார் வாரிய சட்டம் செய்தி தொடர்பாளர் அவர் பேசுகின்ற பொழுது, இதிலே மத்திய அரசு தலையிடுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று தெரிவிச்சிருக்குது. எங்களுடைய வக்ஃபு சொத்துக்கள்ல யாரும் தலையிட அனுமதி இல்லை என்று அவர் கருத்து தெரிவிச்சிருக்கிறார். நமது தமிழகத்தில் வக்ஃபு வாரிய தலைவர் யார் அப்படின்னா, முன்னாள் MP அப்துல் ரஹ்மான் அவர்கள். அவர் தமது பேட்டியிலே அவர் சொல்லுகின்ற பொழுது, இந்த தேசம் முழுவதும் வக்ஃபு சொத்துக்கள் பாசிசவாதிகளுடைய கண்களை உறுத்தி கொண்டிருக்கிறது, ஆட்டையை போடணும் என்று அவர்களுடைய கண்கள் உறுத்தி கொண்டிருக்கிறது. எனவே தான் இது போன்ற 44 சட்ட திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறான். கண்ணியமிக்கவர்களை சிந்தித்து பாருங்கள். இப்படி அசாதுதீன் ஓவைசி அவர் தமது பேட்டியில் சொல்லும் பொழுது, வக்ஃபு வாரியத்தை முடக்க வேண்டாம், அதனுடைய சுயாட்சியை பறிக்க வேண்டாம்,
அதனுடைய அதிகாரத்தை பறித்து தமது ஆட்களை உள்ள புகுத்தினோம்னா அந்த சொத்துக்களை அப்படியே எடுத்துடலாம். நாடற்ற ஒரு நாடோடிகளாக இந்த கூட்டத்தை, இந்த சமுதாயத்தை ஆக்குவதற்காக வேண்டிதான். உணவுல கைய வச்சான், உடையில கைய வச்சான், கலாச்சாரத்துல கைய வச்சான், கல்வியில கைய வச்சான், நிக்கால கைய வச்சான். கண்ணியமிக்கவர்களே, இப்போது கடைசியில வக்ஃப்ல கைய வச்சிருக்கிறான். கண்ணியமிக்கவர்களே, அப்போ இதற்காக நமது ரியாக்ஷன் எப்படி இருக்கிறது? கண்ணியமிக்கவர்களே, அதைத்தான் நாம் பார்க்க வேண்டாம். நமது உரிமைக்காக வேண்டி நாம் போராட வேண்டும். கண்ணியமிக்கவர்களே, அந்த உரிமை நமக்கு இருக்கிறது. ஜாஹிது ஃபில்லாஹி ஹக்க ஜிஹாதிஹி எல்லாம் அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, நீங்கள் எப்படி முறைப்படி போராட வேண்டுமோ அல்லாஹ்வுடைய பாதையில் அந்த அளவுக்கு நீங்கள் போராடுங்கள் என்று அல் குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, சத்தியத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி ஒரு மோசமான மன்னனிடம் சத்தியத்தை பற்றி பேசுவதுதான் அறப்போராட்டங்களிலே மிகப்பெரிய சிறந்த ஒரு போராட்டம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே கண்ணியமிக்கவர்களே, இப்படி இந்த சமுதாயம் அடக்கப்படுகின்ற பொழுது, அது ஸ்ரீலங்காவில் ஏற்பட்ட அல்லது பங்களாதேஷில் ஏற்பட்ட அந்த நிலைதான், ஒரு தன்னெழுச்சி தான், ஒரு புரட்சி தான் இந்தியாவில் வருமோ என்ற ஒரு சந்தேகம் எழுகிறது. கண்ணியமிக்கவர்களே, நமது சொத்துக்களை கைய வைக்கிறான், வீடுகளை கைய வைப்பான். இது இஸ்ரேலிய அரசினுடைய பாணி. அந்த பாணியை மத்திய பாசிச அரசு பின்பற்றுகிறது. இதற்கு நாம் அளவும் அணு அளவும் நாம் சம்மதிக்க கூடாது. நமது எதிர்ப்பை வலிமையாக நாம் பறைசாற்ற வேண்டும். எல்லாம் அல்லாஹ் அவனுக்காக வேண்டி வக்ஃபு செய்யப்பட்ட அவனுடைய அந்த சொத்துக்களை எல்லாம் அல்லாஹ் அவன் பாதுகாக்க வேண்டாம், நாமும் பாதுகாக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை எல்லாம் அல்லாஹ் இந்த தேசத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்களுக்கும் கொடுப்பானாக. இந்த சொத்தை சாப்பிட்டவன் அவனுடைய சாவு என்பது, அவனுடைய மரணம் என்பது அது கொடுமையாக, இழிவாக, மோசமாக இருக்கும். இந்த வக்ஃபு சொத்துக்களை கைய வச்சவன் உருப்படவே மாட்டான் என்பதை இந்த உலக வரலாறு சொல்லுகிறது. எனவே இதனை ஆட்டை போட நினைக்கக்கூடிய இந்த மாஃபியா கும்பல்களை எல்லாம் அல்லாஹ் தண்டிப்பானாக. வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.